சார் உங்களுக்கு என்ன கோரிக்கை அப்படி சொல்லுங்கள் சார். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பகிர்மான பகுதியிலும் சரி, உற்பத்தி பகுதியிலும் சரி, ஒப்பந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டு முதல் 20 ஆண்டுகள் வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இங்கே நிரந்தர பணியாளர்கள் பணிபுரிகிற இடத்துல அனைத்து இடத்துலையுமே ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் பணி செய்கிறார்கள். அந்த பணி இடத்துல வந்து தொழிலாளிகள் அதே இடத்துலையே இந்த 15 ஆண்டு 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து பணி செஞ்சுட்டே இருப்பார்கள். ஆனால் ஒப்பந்தக்காரர் மட்டும் ஆரம்ப கட்டத்தில் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒப்பந்தக்காரர் பேர் மாறும், ஒப்பந்தக்காரர் மாறுவாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒப்பந்தம் விட்டாங்க, பேர் மாறும், கான்ட்ராக்டர் மாறுவாங்க. ஆனால் தொழிலாளி அதே இடத்துல அதே உற்பத்திக்கான தொழில் அதே பண்ணிட்டு இருந்தார், அதே தொழிலாளி அதே இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. பகிர்மானத்தில் அதே மாதிரி தான். இன்றைக்கி வந்து 1 வருஷம் ஒரு மாதிரி விட்டுருக்குது. இதில் வந்து லிமிடெட் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, லாதா இன்ஜினியரிங். அது வந்து 5 வருஷமான டெண்டர். இது எல்லாமே ஒப்பந்தம் செஞ்சு உற்பத்தி முழுவதும் இங்கே மேட்டூர் ஆனமனத்தில் நாங்கள் எங்கள் மாதிரி பரமண்ட தொழிலாளர்லாம் தொடர்ந்து வருஷம் மாதம் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கோம். அந்த அனைத்து இடத்துலையுமே ஒப்பந்த தொழிலாளர் மூலியமாக தான் உற்பத்தி வந்து இங்கே மேட்டூர் ஆனமலையம், தூத்துக்குடி ஆனமலையம், வடசென்னை ஆனமலையம், நீர்மண் நிலையம் தான் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. பேரிட காலத்துங்களில் பகிர்மானத்தில் இருக்கிற பேரிட காலம் எல்லா காலத்துலேயும் ஒப்பந்த தொழிலாளர் எடுத்து தான் கம்மன் நடுவதுலேருந்து இது வந்து மின்தடை நீக்கிற பணிகள்லாம் நடந்துட்டு இருக்குது. போன ஆட்சியில் தேர்தல் அறிக்கை ஐயா மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 153 வந்து அறிக்கை கொடுத்தாரு. ஒப்பந்த தொழிலாளர் பரமணம் பண்ணலை. இந்த ஆட்சியில் வந்து 15,000 பேரை மின்சார வாரியத்துக்கு டிஎன்பிசி வழியாக நிரப்புவதாகவும், ஏடிஎம்கேவில் ஐயா எடப்பாடி ஐயா அவர் வந்து கேங்மேனுங்கிற பணியாளரை வந்து தேர்வு பண்ணி 5,000 பேர் விட்டுட்டாங்க. அந்த 5,000 பேர் போடுவதாக 20,000 பேர் மொத்தம் களப்பணியில் போடுவதாக மின்சாரத்துறை மினிஸ்டர் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள் அறிவித்தின் பேரில் எங்களை விட்டுட்டீங்க, நாங்கள் இங்கே வருஷ கணக்கில் ஒப்பந்த அடிப்படையில் கூலி வாங்கி உழைத்துக்கிட்டே இருக்கிறோம், உற்பத்தி குலைக்கின்றோம், பகிர்மானத்தை உழைக்கின்றோம். எனவே எங்களை பரமண்டு பண்ணிட்டு அதன் பிறகு டிஎன்பிசிலையோ அல்லது கேம்களை எடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் சென்னை உள்பட வட சென்னை, தூத்துக்குடி, மேட்டூர் ஆனமலை 1, 2 பகிர்மானம், நீர்மண் நிலையம் எல்லாம் போராட்டம் இதை நோக்கி பண்ணிட்டு இருக்கிறோம். உங்கள் பேருங்க? பேர் பகுத்தறிஞர் பழனிசாமி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில தலைவர். மேடம் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டுக்கார் வந்து 18 வருஷமா ஒப்பந்த தொழிலாளராக வேலை செய்கிறாரு. இப்போ வந்து கான்ட்ராக்ட் முடிய போகுது. நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது? எத்தனை பேர் வயதானவங்க இருக்கிறாங்க, அவங்களாம் பணி நிரந்தரம் பண்ணணும். இவங்களுக்கு கொடுக்காத உடனே டிஎன்பிசினா எப்படி? இவங்களை ஃபர்ஸ்ட் பணி நிரந்தரம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்பிசி மூலியமா ஆள் எடுங்க. எங்களுக்கு நிரந்தரமாக பணி வேணும். அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமா பணி நிரந்தரம் பண்ணணும், சம்பளம் வரணும். நான் குழந்தைங்களோட போராட்டம் பண்றோம். அவங்க 2 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.